ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கண்முன்னே மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கணவனின் சம்பவத்தால் திருநெல்வேலியில் பெரும் பரபரப்பு நீடிக்கிறது. திருநெல்வேலி சந்திப்பு இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையத்தில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கணவன் அரிவாளால் வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாலாமடை பால் பண்ணை தெருவை சேர்ந்தவர் சுதாகர், 29 வயது. இவருடைய மனைவி பேச்சியம்மாள், இவருக்கு 24 வயது என கூறப்படுகிறது. கணவன் மனைவி இருவரும் காதலித்து திருமணம் செய்திருக்கின்றனர். இருவருக்கும் இடையே தொடர்ந்து அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்த நிலையில் இன்று காலை இருவரும் திருநெல்வேலி ஜங்ஷன் சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளனர். அங்கு வைத்து இருவரும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த சுதாகர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து பேச்சியம்மாளின் கழுத்தில் சரமாரியாக வெட்டினார். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் இறந்து போனார். மனைவி இறந்ததை உறுதி செய்த சுதாகர் அங்கிருந்து தப்பி ஓடினார். திருநெல்வேலி சந்திப்பு காவல்துறையினர் இன்று திமுக போராட்டம் நடைபெறுவதை ஒட்டி அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். சம்பவம் நடைபெறுவதை பார்த்து சுதாகரை பின்தொடர்ந்து காவலர்கள் அவரை பிடிப்பதற்காக ஓடினர். ஆனால் அவர் நேரடியாக திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் ஏராளமானோர் வந்து செல்லும் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டத்துக்கு நடுவே இந்த கொடூர சம்பவம் அங்கிருந்த பொதுமக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது என்றே குறிப்பிட வேண்டும். இது குறித்து தகவல் அறிந்த திருநெல்வேலி சந்திப்பு போலீஸ் உதவி கமிஷனர் சரவணன் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் கிடந்த பேச்சியம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே தப்பி ஓடிய சுதாகர் திருநெல்வேலி சந்திப்பு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். இதில் முதற்கட்ட விசாரணையில் காவல் நிலையத்திற்கு சென்ற சுதாகர் தனது மனைவிக்கு திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் அதனை தட்டி கேட்டதாகவும் அந்த அடிப்படையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அரிவாளை எடுத்து வெட்டியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் பட்டப்பகலில் திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த அரிவாள் வெட்டு மற்றும் கொலை சம்பவம் திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா.